योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। பேராறு பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை நம்மிடையே ஒரு பெரும் சக்தியாக வந்து நம்மையெல்லாம் கிளப்பி விட்டு நம்மை நாமத்தை சங்கீர்த்தனமாக செய்ய வைத்து நன்றியோடு அவருடைய கருணையை கொண்டாடி கொண்டாடி நாம தாமரைகளாக சமர்ப்பிக்க வைத்துள்ள அந்த கருணைதான் பேராறு தனிப்பெரும் கருணை. இன்றைக்குத்தான் தொடங்கி, இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கும் இந்த நாளை நாம் நாமத்தினால் நிரப்புவோம். கையில் விழும் வேலைகளை எல்லாம் என் மூலம் அவர்தான் நடத்துகிறார் என்ற உணர்வோடு அதை சேவா தாமரைகளாக சமர்ப்பித்து திரும்பவும் அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் என்று சொல்வோமே, அன்றைக்கு நான் படித்தேன். 31ஆம் தேதி இரவு 12 மணி 1/1/2024 உதித்த நேரம். நாம் பிரார்த்தனைகள் செய்தோம், செய்தி மடல் வாசித்தோம், பிறகு தீர்மானங்கள் எடுத்தோம். என்ன தீர்மானம்? இந்த வருடம் முழுவதும் நிறைய 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 நாமம் சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான். நாம் தான் செய்கிறோம் என்ற நினைப்பு வருகிறதல்லவா, அப்பொழுது நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ளவும் வேண்டும். கீதையில் பகவான் சொல்கிறார், உன் மனமே உனக்கு நண்பன், உன் மனமே உனக்கு எதிரி. ஆக நம்முடைய மனதை நாம் நண்பர்களாக ஆக்கிக்கொள்வோம். நிறைய 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 நாமங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். இல்லை என்றால் வாய் வேறு எதையாவது பேசிக்கொண்டிருக்கும், இல்லது ஏதாவது ஒரு சினிமா பாடலை முன்முணித்துக் கொண்டிருக்கும். அவைகளால் பயனேதும் இல்லை. ஆனால் அது இறைவனுடைய நாமமாக ஆகிவிட்டால் அங்கு ஒரு பெரும் சக்தி எழும்புகிறது. நம்மால் உணர முடியவில்லை என்றாலும் இது சத்தியம் என்று பலமுறை பகவான் சொல்லியிருக்கிறார். அவரை நம்புவோம். யார் யாரையோ நம்புகிறோம், எவ்வளவு ஏமாந்து போகிறோம். நம்முடைய பகவானை நம்புவோம். அவருடைய வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வந்தவை. அதனால் நமக்கு ஒரு பெரும் உச்சிஷ்ட பிரசாதம். அவர் சாப்பிட்ட உணவை உச்சிஷ்டம் என்று கொண்டாடி சாப்பிடுகிறோம். அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவருடைய ஆன்மாவின் அடித்தளத்திலிருந்து வந்தவை அல்லவா. அவரை நாம் பகவான் என்று கூப்பிடுகிறோம். அவர் ஒரு பகவான் செய்ய வேண்டிய வேலைகளை நமக்கு செய்து தருகிறார். நம்முடைய மனதை மேலே எடுத்துச் செல்கிறார். ஆக இந்த பகவானுடைய நாமத்தை நிறைய 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 சொல்லிக்கொண்டே இருப்போம். மனம் பக்தியில் ஈடுபடுகிறது, நம்பிக்கை கொண்டிருக்கிறது. நாம் ஒருமைப்பட்ட மனதோடு சொல்கிறோம் என்றெல்லாம், இவை எதுவும் இல்லையே என்றெல்லாம் கூட கவலைப்பட வேண்டாம். சொல்லுவது மட்டும்தான் நம்முடைய வேலை. முடிந்த வரையில் சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். இது ஒரு தீர்மானம். இந்த குவான்டிட்டி என்பது குவாலிட்டியை கொண்டு வந்து விடும் என்று பலமுறை சத்சங்கத்தில் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது தீர்மானம், இந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய பகவானுடைய வார்த்தைகளை நினைவு கூறுவோம். எவ்வளவு சக்தி மிகுந்த வார்த்தைகள், எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள். என்ன சொல்கிறார்? இறைவனுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது அந்த இடத்தில் இறைவன்
உடனே பிரசன்னமாகி விடுகிறார். When you call out the name of Rama, Rama is instantly present. Call out the name of Shiva, Shiva is instantly present. When you call out the name of Yogi Ram Sarat Kumar, my Supreme Father is instantly present. ஏனெனில் ஒரு வார்த்தையும் அதன் அர்த்தமும் பிரிக்க முடியாதவை. ஆக யோகி ராம் சரத்குமார் என்று நாம் பாடும் பொழுது அந்த இடத்தில் அவருடைய தந்தை என்று ஏன் சொல்கிறார்? அந்த முழு முதற் கடவுள், the Supreme Father. நாம் ஏதோ கட்டுப்பாட்டுக்குள், உடம்பு என்னும் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கிக்கொண்ட ஆத்மாவாக அவரை பார்க்கக்கூடாது. இந்த ஆத்மா இந்த இடத்தில் இருக்கிறது, அந்த இடத்தில் இல்லை என்றெல்லாம் பேசுகிறோம் அல்லவா? ஏன் அந்த ஆத்மா அந்த உடலுக்குள் கட்டுப்பட்டதாக நினைக்கிறோம். இங்கே பகவான் சொல்கிறார், when you call out Yogi Ram Sarat Kumar, my father is instantly present. அந்த தந்தை யார்? நிரந்தரமான தந்தை, எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர். அந்த யோகி ராம் சரத்குமார், அகண்ட யோகி ராம் சரத்குமார் உடனேயே நமக்குள் இருப்பாக வந்து விடுகிறார். அப்பொழுது இந்த நாம தீபத்தை நாம் ஏற்றும் பொழுது நாக்கில் உள்ளே இருக்கும் இருட்டெல்லாம் போய்விடுகிறது என்று சொன்னேன் அல்லவா? இதுதான் நம்முடைய நாம் நாமாவை சொல்லி கூப்பிடும் பொழுது நாமே நமக்குள் வந்து விடுகிறார், நம்மை உற்று நோக்குகிறார், நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் பார்க்கிறார், நாம் அலறுவதை கேட்கிறார், நமக்கு வேண்டிய உதவியை கண்டிப்பாக அவர் செய்து தருவார். இந்த நம்பிக்கையோடு அவருடைய இருப்பு என்னால் உணர முடிகிறதோ முடியவில்லையோ, ஆயினும் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், கண்டிப்பாக எனக்குள்ளே இருந்து அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நினைப்போடு நாம் நாமத்தை சொல்ல வேண்டும். அப்பொழுது அவருடைய பெரும் இருப்பு ஒரு சிறிதளவாவது நம்மால் உணர முடியும். இதை நாம் ஆழப்படுத்திக் கொண்டே போக வேண்டும். இது இரண்டாவது தீர்மானம். இவை மிக முக்கியமான தீர்மானங்கள். நமக்கு பகவான் கொடுத்திருக்கும் முதல் உபதேசங்கள். அதன் பிறகு யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவர்களுடைய கர்மவினையினால் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சும்மா இருந்து விடக்கூடாது. அவர்கள் கர்மவினையினால் வரும் பலன்களைத்தான் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது உண்மைதான் என்றாலும் அந்த கஷ்டத்தை உணர்ந்து நாம் உடனடியாக ஓடி சென்று உதவினோமானால் அது நம்முடைய கர்மவினை பயன்களை அறுத்துவிடும். நமக்கு உய்வதற்கு அது வழியாக அமைந்துவிடும். ஆக இந்த மூன்றாவது தீர்மானம், யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னால் முடிந்த அளவிற்கு ஓடி சென்று அந்த கஷ்ட நிவர்த்திக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். நாம் செய்வதனால் என்ன பலன் என்று நாம் கேட்கக்கூடாது. நாம் செய்வது ஒன்றே நமக்கும் திருப்தி, அவர்களுக்கும் திருப்தி. அவர்கள் ஓடி வருகிறார்களே, நமக்கு உதவி செய்ய வருகிறார்களே என்ற ஒரு பெரும் பலம் அவர்களுக்கு, மனோபலம் கூடும். பிறகு நாம் அந்த இடத்தில் நாமத்தை சொன்னோமானால் இறைபலம் வந்துவிடும். ஆக இது மூன்றாவது உபதேசம், பகவானுடைய உபதேசம். மூன்றாவது தீர்மானமாக நாம் இந்த வருடம் முயற்சி செய்து பயிற்சி செய்ய வேண்டும். நான்காவது, நாம் எல்லோரும் நம்மிடம் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணம் வைத்திருக்கிறோம். நாம் அவர்கள் நம்மிடம் வந்து இனிமையாக பேச வேண்டும், நம்மை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம். நாம் மற்றவர்களிடம் அப்படி நடந்து கொள்கிறோமா? நாம் எதிர்பார்ப்பதைத்தானே மற்றவர்களும் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பார்கள். நாம் நிறைய பொய்களை ஒன்று சேர்த்து அவர்களை அவமானப்படுத்துவதாக ஒரு நோக்கத்தை கொண்டிருந்தோமானால் அதுதான் நமக்கும் நடக்கும். ஏனென்றால் இந்த கர்மவினை சும்மா விடாது.
வார்த்தைகளாக வெளிவந்து விட்டாலே அது பதிவேறிவிடும். அந்த பதிவுகள் சமயத்துக்காக காத்து கொண்டிருக்கும். எப்படி ஒரு புலியானது பதுங்கி இருந்து பாய்கிறதோ அதுபோல் அவை நம் மீது பாய்ந்துவிடும். நாம் நிலைகுலைந்து போகும் நிலை வந்துவிடும். ஆக நாம் மற்றவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் முதலில் செய்ய வேண்டும். இவையெல்லாம் தீர்மானங்கள். இன்னும் நிறைய தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டே போகலாம். ஆனால் ஒன்றிரண்டு வைத்துக்கொண்டால் மட்டுமே நம்மால் அதை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். ஆக கடைசி தீர்மானம் இவை அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி மனதில் நினைத்து நினைத்து நம்மால் முடிந்த அளவிற்கு இதை பயிற்சி செய்ய வேண்டும். இதை நாம் நினைவில் கொள்வோம். அவ்வப்பொழுது நாம் இதை நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். நேற்றைக்கு சொன்னேன், 1980 வருடம் பகவான் தன்னை சுற்றி 30 மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைக்க சொன்னார். அன்றைக்கு வந்திருந்த மாலைகள் அனைத்தையும் ஒன்றுமே பிரிக்காமல் தன் கழுத்தில் போட்டுக்கொள்ளாமல் சேர்த்து வைத்துக் கொண்டார். பிறகு 11:30 மணி அளவில் அவை அனைத்தையும் ஒன்று மேல் ஒன்றாக தன்மேல் சாத்திக் கொண்டார். பிறகு விசிறியையும் மயிர்த்தோகையையும் கொட்டாங்கச்சியும் தூக்கி வைத்துக்கொண்டு, இந்த காட்சியை பாருங்கள், இந்த தரிசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அல்லவா. அன்றைக்கு 30 பேர் இருந்தார்கள். அதனால் 30 விளக்கு ஏற்றினோம். அதே போல் ஒவ்வொரு 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் அன்றைக்கு அவர் 12 மணிக்கு அதை செய்து தன்னுடைய தரிசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது எங்கோ ஒரு மாதா கோவிலில் மணி அடித்தது. ஆக இன்றைக்கும் அந்த காட்சியை நாம் நம் கண்முன்னே கொண்டு வர முடியும். அதற்காகத்தான் நாம் அந்த 31ஆம் தேதி 9 மணியிலிருந்து 12 மணி வரை நாமம் சொல்கிறோம். அப்பொழுது பகவான் சொன்னாரா, இந்த காட்சியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது 1000 வருடங்கள் கடுமையான தவம் செய்வதற்குரிய பலனை அளிக்கும். எப்பேற்பட்ட எளிமை, எப்பேற்பட்ட வள்ளல் பகவான். பகவான் ஒருவரால் தான் இப்பேற்பட்ட ஒரு பெரிய பரிசை நமக்கு தர முடியும். புத்தாண்டு பரிசுகளை நாம் பெற்றுக்கொண்டோம். பகவானிடம் 1000 வருடங்கள் கோர தவம் செய்யும் பலனை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் அல்லவா. இதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பகவான் சொல்கிறார், இந்த பிச்சைக்காரனுடைய தரிசனத்திற்கு வருபவர்கள், அதாவது ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு தினம் வந்து இந்த பகவான் இந்த பிச்சைக்காரனுடைய தரிசனத்தை காண்பவர்கள் எப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலிகள் என்று தெரியாது. ஒரு சில நிமிடங்கள் இந்த பிச்சைக்காரனோடு அமர்ந்திருந்தால் கூட அது அப்பேற்பட்ட பெரும் பலனை தரும். ஏனெனில் இந்த பிச்சைக்காரனுடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு செயலும் இறைவனால் செய்யப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து கொண்டிருக்கும் அந்த இறைவனாலேயே இந்த பிச்சைக்காரன் அசைவுகள் செய்யப்படுகின்றன. இந்த ஒரு அசைவை நினைவில் வைத்துக் கொண்டாலும், இந்த பிச்சைக்காரனுடைய தரிசனத்தை நினைவில் வைத்துக் கொண்டாலும் 1000 வருடங்கள் கடந்த கானகத்தில் கடுமையாக தவம் செய்த பலன்
கிடைக்கும். இந்த பிச்சைக்காரன் உண்மையை சொல்கிறேன், இது சத்தியம் சத்தியம் என்று சொன்னார். இதையெல்லாம் திரும்ப திரும்ப நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்றைக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தார்கள். இருப்பவர்கள் எத்தனை பேரோ அத்தனை மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைத்தார்கள். நாம் பார்த்தோம் 31ஆம் தேதி அந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் இருந்தோமோ அத்தனை விளக்குகள் நம்முடைய பகவானுடைய மூர்த்தியை சுற்றி ஏற்றி வைத்தோம். சாதாரண விளக்கல்ல, அது ஞான தீபம். அதை பிசிக்கலாக ஸ்தூலமாக ஒரு தீபம் என்று நினைத்து விடாதீர்கள். நமக்கு உள்ளே இருக்கும் இருட்டை விரட்டும் நாம தீபம், ஞான தீபம். இதையெல்லாம் நாம் ஆழமாக பார்த்தோமானால் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த அருள் புரியும். இதை நாம் மனதில் ஆழமாக இறக்க வேண்டும். முதலில் இந்த விளக்கை ஏற்ற ஆரம்பித்த பொழுது அவர்கள் இந்த கருத்தோடு ஆரம்பித்தார்களா என்பது தெரியாது. அருப்புக்கோட்டை பீப்புள் அவர்கள்தான் வந்து இந்த பழக்கத்தை ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த நினைவில் அந்த கருத்தில் அவர்கள் ஆரம்பித்தார்களா என்று தெரியாது. ஆனால் பின்னால் இந்த புத்தகத்தில் உள்ள இந்த செய்தியை படித்தவுடன் எனக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது. பகவான் அன்றைக்கு என்ன சொல்லி இருந்தாரோ, என்ன செய்தாரோ, அது நமக்கு அந்த கருத்தில் கூட கொள்ளாமல் நாம் செய்து வருகிறோம். நம்மை செய்ய வைக்கிறார், அவர்தான் செய்ய வைக்கிறார் என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய ஆதாரம் என்ன? அவர்களையெல்லாம் இங்கு வரவழைத்து மாவிளக்கு மாவில் விளக்கு செய்து அதில் நெய் ஊற்றி அதை தீபமாக ஏற்றி நம்மை வலம் வரச் செய்து அவரை சுற்றிலும் ஏற்றி வைக்க செய்கிறார். ஆக நாம் ஒரு கருத்தோடு ஒரு காரியத்தை செய்தாலும், கருத்தே இல்லாமல் அந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு பின்னால் அவர் இருக்கிறார், அவர் நம்மை செய்ய வைக்கிறார் என்பது எவ்வளவு தெளிவாக தெரிகிறது. ஆக நாம் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். இந்த தரிசனத்தை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொண்டிருப்போம். நாக்கு என்ற இந்த நாமம் என்ற விளக்கை நம்முடைய நாக்கிலே எப்பொழுதும் எரிய வைத்துக் கொண்டிருப்போம். வாழ்க்கையின் இருட்டுகள் எல்லாம் பயந்து ஓடிவிடும். அந்த க்ஷணமே ஒன்று. இன்றைய பிரார்த்தனை பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் இருட்டை, இந்த உலகத்தினுடைய வன்முறையை முற்றிலும் நீக்க வேண்டும். இதற்கு பிரபஞ்ச நாயகனாகிய தாங்கள் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நல்லிணக்கம், ஒழுங்கு, கட்டுப்பாடு இவைகளெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை இறை நினைப்போடு வாழ அருள வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் எல்லாம் உடனடியாக நிறுத்தப்பட்டு அமைதியும் சமாதானமும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தை தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் 3வது உலகப் போர் வராது, அவ்வளவு உறுதியாக சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் இங்கே தீபத்தை, நாம தீபத்தை ஏற்றி வைத்து தங்களிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளையும் தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். பகைமை என்ற சொல்லோ, போர் என்ற எண்ணமோ யாருக்கும் எழக்கூடாது. அது மட்டுமல்ல, திடமென்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் இவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அசுர எண்ணங்களை மக்கள் மனதில் இருந்து அழிக்க வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவராயினும், எந்த மதத்தை தழுவினவராயினும் எல்லோரும் கர்ம வினைக்கு உட்பட்டவர்களே. இந்த கர்ம விதியானது இறைவனுடைய நீதி, இயற்கையின் நியதியாக செயல்படுகிறது. துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். யாருக்காகவும் காத்திருக்காது. யாருடைய கருத்தும் அதற்கு தேவையில்லை.
ஆயினும் இவற்றிற்கும் மேலே பகவானுடைய காரணமற்ற கருணை என்ற ஒன்றை வைத்திருக்கிறார் இறைவன். அதனிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். தங்களுடைய இந்த காரணமற்ற கருணையானது மக்கள் எப்பேற்பட்ட பாபத்தை செய்தாலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏதேதோ துன்பங்களில் விழுந்து உதவியின்றி பாதுகாப்பின்றி தத்தளித்துக் கொண்டிருக்கும் மக்களை சென்றடைந்து அவர்களுக்கு உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் பழி பாவங்களிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். பொருளாதாரத்திற்கு, நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அதை ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பி தவறி கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கி விழுந்து விடக்கூடாது. எழுந்திருப்பதற்கு எத்தனை ஜென்மங்களாகும் தெரியாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை, எந்த பொருளையும் எந்த மனிதரையும் சார்ந்திராத நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. இப்பொழுது மனதிலே ஆசா பாசங்கள் காடு போல் அடர்ந்து கிடக்கிறது. உலகத்து ஆசைகள், உலகமே உள்ளே நிரம்பி இருக்கிறது. அதனால் என்ன ஆகிறது? திடும் திடும் என்று ஏதோ ஒரு பயம், இனம் தெரியாத ஒரு பயம் வந்து நம்மை தாக்குகிறது. விஷம் போன்ற கோபம் எழும்புகிறது. கொடிய தீ போன்ற வார்த்தைகளை நாம் கக்குகிறோம். பொறாமை என்ற குழியில் விழுந்து விடுகிறோம். பழிவாங்குதல், கடைசியில் நம்மையே பழிவாங்கிவிடும். காமம், துக்கம் கொண்டாடுதல். எப்பேற்பட்ட விஷயம் நடந்தாலும் அதில் இருக்கும் உள்ளிருக்கும் கருத்தையோ நன்மையோ பார்க்காமல் அதை ஒரு துக்கமாகவே கொண்டாடுது, பழக்கமாக ஆக்கிக்கொள்ளுது. மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு ஒப்பிட்டு இருக்கும் ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி இல்லாத ஒன்றை பிடித்து கொண்டு அதை மனதில் அசை போட்டு கடைசியில் மன உளைச்சலில் விழுந்து விடுகிறோம். மாத்திரை வாழ்க்கையாக. நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு செத்த எலியை ஒரு கப்போர்டில், ஒரு அலமாரியில் வைத்து பூட்டினோமானால் என்ன ஆகும்? சில நாட்களில் நாற்றம் எடுத்துவிடும். அதுபோல்தான் வேண்டாத எண்ணங்களை மனதிலே இழுத்து வாரி போட்டுக்கொண்டு திரும்ப திரும்ப அதை நினைவுக்கு கொண்டு வந்தோமானால் என்ன ஆகும்? கடவுள் எப்பேற்பட்ட ஒரு மனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதையே நாம் வேண்டாத விஷயங்களால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், பகவான், இறைவனுடைய நாமம் வல்லமை மிக்க ஒரு பெரும் ஆயுதம். நம்முடைய பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது. நம் மனதில் உள்ள வாசனைகளையும் அழிக்க வல்லது. மனதை தூய்மைப்படுத்த வல்லது என்று தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே நாங்கள் மன தூய்மை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க்கையில் எங்கு இருந்தாலும், இந்த உலகத்திலே எந்த மூலையில் இருந்தாலும், என்ன வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலை, தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சிறப்பின்றி செய்து ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ தங்களுடைய இச்சையால் வருகிறது. எங்களுடைய கர்மவினை பயனாக வருகிறது. தாங்கள் அதில் இருப்பதால் ஒவ்வொரு துன்பமும் துயரமும் கூட ஒரு ஆசீர்வாதமே என்று நாங்கள் உணர வேண்டும். எப்படி அது ஆசீர்வாதம்? நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதம், இறைவனிடம் நெருங்குவதற்கு ஆசீர்வாதம், பெரும் நன்மைக்கு ஆசீர்வாதம். குந்தி தேவி சொல்கிறாள் அல்லவா, நிறைய துன்பங்கள் கொடு, அப்பொழுதுதான் உன்னை ஆழ்ந்து நினைப்பேன் கிருஷ்ணா. நாம் அப்படி கேட்க வேண்டாம். இருக்கும் துன்பங்களே போதும் போதும். ஆனால் அவற்றை துன்பமாக நாம் பார்க்காமல், இதில் ஏதோ சூக்ஷ்மம் இருக்கிறது, பகவான் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார், இதில் பெரும் நன்மை இருக்கிறது,
எனக்கு இறைவனிடம் நெருக்கம் கூடும். இந்த உலகத்தை தாண்டிய ஒரு ஆன்மீக நன்மை இருக்கிறது என்று நாம் அதை ஏற்றுக்கொண்டோமானால் ஒவ்வொரு துன்பத்திலும் துயரத்திலும் முடிவிலும் ஒரு உயர் ஞானம் உதிக்கும். அது நம் மனதில் வேரூன்ற மனம் தூய்மையாகிவிடும். இறைவனுடைய சக்தி பிரதிபலிக்காகி பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எப்பொழுதுமே நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கு ஆசீர்வதிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் கிட்டிய வேலைக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய சுயநலமே உருவான் அகம்பாவம் அழிய வேண்டும். தாங்கள் அதை அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार.